Hi students, நம்ம வந்துட்டு chapter number 7th chapter பார்த்துட்டு இருக்கோம். So urban changes during British period. So British periodல urban changes எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். Last classல the growth and development of new urban centers, அதாவது colonial urban development பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா creation of municipalities and corporation, எப்படி வந்துட்டு municipality அப்படிங்கிறதும் corporation அப்படிங்கிறது வந்துட்டு வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா origin and growth of மெட்ராஸ், இப்போ ப்ரெசன்ட் சென்னை. ஸோ அது எப்படி வந்துட்டு அந்த மெட்ராஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சது, வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஹெட்டிங் தான் இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ பேஜ் நம்பர் 70 இருக்கு. Creation of municipalities and corporation. The development of local government in British India may be traced in three distinct phases. So இந்த local government ஓட development, so British Indiaல இந்த local government ஓட development வந்துட்டு மூணு ஃபேஸஸ்ல வந்துட்டு ட்ரேஸ் பண்ணலாம். மூணு விதமா வந்துட்டு மூணு பீரியட்ல வந்துட்டு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் அண்ட் தேர்ட் ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்படின்னா பார்த்தீங்கன்னா 1688 இருந்து 1882 வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஸோ இந்த பீரியட்ல வந்துட்டு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இயர்ஸ்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டெவலப் ஆச்சு, அதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1882 அண்ட் எண்ட்ஸ் இன் 1920. ஸோ இந்த பீரியட்ல வந்துட்டு எப்படி இருந்துச்சு. தேர்ட் ஃபேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1920 டு 1950. ஸோ 1920 இருந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி நம்ம 1950 வரைக்கும் எப்படி வந்துட்டு இந்த முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ த்ரீ ஃபேஸஸில் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்க்கலாம். இட் ஸ்டார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு 1688 இருந்து 1882 வரைக்கும். முனிசிபல் கவர்மெண்ட் இன் இந்தியா ஹாஸ் பீன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் சின்ஸ் 1688 with the formation of மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன் வித் த மேயர். ஸோ இந்த முனிசிபல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு எப்போ இருந்து இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1688 இருந்தே இருந்தது. எப்போ அப்படின்னா இந்த மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷனுக்கு ஒரு மேயரை ஃபார்ம் பண்ணதுலேருந்தே இந்த முனிசிபல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருந்தது. சார் ஜோசை சைல்டு, ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, was responsible for the formation of corporation. So Sir Joseph Child அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒருத்தர் தான் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு இந்த கார்பரேஷன் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகிறதுக்கே காரணமாக இருந்தார். The Charter Act of 1793 established municipal administration in 3 presidential towns. ஸோ சார்ட்டர் ஆக்ட் 1793 சார்ட்டர் ஆக்ட் படி என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 3 பிரசிடென்ஷியல் டவுன்ஸில் வந்துட்டு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1850, முனிசிபாலிட்டிஸ் were formed in northwestern frontier provinces ஓத் அண்ட் பாம்பே. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆக்ட் 1850 படி முனிசிபாலிட்டிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு எங்கே ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் சைட்ஸில், நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸில் ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி பாம்பே அண்ட் ஓத் இந்த 3 பிளேசஸ்லேயும் வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க. லார்ட் மேயோஸ் ஃபேமஸ் ரெசல்யூஷன் ஆஃப் 1870 intended to afford opportunities for the development of self-government. ஸோ இந்த லார்ட் மேயோவோட ஒரு ரெசல்யூஷன்ஸ் 1870 ரெசல்யூஷன் தான் வந்துட்டு எல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துச்சு. எதுக்கு அப்படின்னா செல்ஃப் கவர்மெண்ட் வந்துட்டு டெவலப்பாக இருக்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் முனிசிபல் அண்ட் கார்பரேஷன் ஃபார்மேஷனில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்துட்டு 1688 இருந்து 1882 வரைக்கும். ஸோ முனிசிபல் கவர்மெண்ட் அப்படிங்கிற நம்ம இந்தியாவில் வந்துட்டு 1688 இருந்தே இருந்துச்சு. ஸோ எப்பன்னா வந்துட்டு இந்த மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன் அதாவது வித் மேயர், ஸோ மேயரோட இந்த மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன் ஆரம்பித்ததுக்கு அப்புறமேவே இது வந்துட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸில் ஒருத்தர் தான் வந்துட்டு சார் ஜோசை சைல்டு அப்படிங்கிறவர். இவர் தான் வந்துட்டு கார்பரேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே காரணமாக இருந்தார். சார்ட்டர் ஆக்ட் 1793 படி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்துட்டு 3 பிரசிடென்ஷியல் டவுன்ஸில் வந்துட்டு கொண்டு வந்தாங்க.
ஸோ அந்த ஆக்ட் 1850 ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆக்ட் 1850 படி முனிசிபாலிட்டிஸ் வந்துட்டு நார்த் வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய ப்ராவின்சஸில் அண்ட் ஓத் அண்ட் பாம்பே இந்த 3 பிளேசஸ்லேயும் வந்துட்டு இந்த முனிசிபாலிட்டி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு. ஸோ லார்ட் மேயோவோட ஒரு ஃபேமஸ் ரெசல்யூஷன் 1870 ஃபேமஸ் ரெசல்யூஷன் தான் வந்துட்டு செல்ஃப் கவர்மெண்ட் வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்கு ரொம்பவே ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு கொடுத்தது. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் பாருங்கள் 1882லேருந்து 1920 வரைக்கும் தான் செகண்ட் ஃபேஸ். Rippon's resolution on local self-government was a landmark in the history of local self-government. ஸோ ரிப்பனோட ஒரு ரெசல்யூஷன் அதாவது அட்வைஸ் அதாவது வந்துட்டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் இந்த ரிப்பன் கொடுத்த அட்வைஸ் தான் வந்துட்டு ஒரு லேண்ட்மார்க் நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வரக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லார்ட் ரிப்பன் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே வந்துட்டு ஒரு லேண்ட்மார்க்காக இருந்தது. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற வரக்கு ஒரு லேண்ட்மார்க்காக இருந்தது. ஸோ ரிப்பன் இஸ் ரைட்லி ரெகார்டட் அஸ் த ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா அண்ட் ஹிஸ் ரெசல்யூஷன் ஆஸ் த மெக்னா கரட்டா ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ அதனால தான் ரிப்பனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லார்ட் ரிப்பனை சொல்கிறோம். ஸோ அவரோட ரெசல்யூஷன் தான் வந்துட்டு இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட மெக்னா கரட்டா, அதாவது அதோட கோல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் ஃபேஸ். தேர்ட் ஃபேஸ் பாருங்கள் 1920லேருந்து 1950 வரைக்கும். The Government of India Act of 1990 introduced the diarchy in the provinces. So Government of India Act 1919 படி என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லையும் வந்துட்டு டயார்கி அதாவது 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இன்ட்ரடியூஸ்டு ப்ரொவிஷனல் ஆட்டோனோமி. ஸோ வந்துட்டு 1935 கவர்மெண்ட் ஆக்ட் படி என்ன இன்ட்ரடியூஸ் ஆகுது, ப்ரொவிஷனல் ஆட்டோனோமி வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுது. வித் த அட்டைன்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947 India had an unique opportunity of making and molding local government to meet the needs of the free nation. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் 1947 கிடைச்ச இண்டிபெண்டன்ஸுக்கு ஒரு அட்டைன்மெண்ட் எடுக்கும்போது இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எதுக்கு அப்படின்னா அவங்களோட லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் அவங்களே உருவாக்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ இது இப்படி பண்ணுறனால யாருக்கு என்ன நீடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு நிதி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 3 phases, அதாவது வந்துட்டு கிரியேஷன் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன் பார்க்கும்போது 3 phases, ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு 3 phases இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பிரசிடென்சரி டவுன்ஸ். ஸோ அந்த பிரசிடென்சி டவுன்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி இருந்தது. டுவர்ட்ஸ் த க்ளோஸ் ஆஃப் 18th century a parliamentary statute authorized the governor general to appoint justice of peace in these towns. ஸோ 18th centuryயோட எண்டு க்ளோஸ் ஆகிற டைம்னா ரொம்ப எண்ட் பீரியட். 18th centuryயோட என் பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா இந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாச்சு வந்துட்டு ஒவ்வொரு ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரலுக்கு வந்துட்டு ஒரு உரிமையை வந்துட்டு தராங்க. ஸோ என்னன்னா அவங்களே வந்துட்டு இந்த கவர்னர் ஜெனரலே வந்துட்டு ஜஸ்டிஸை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அந்த டவுனில் வந்துட்டு பீஸ், அவங்க ரூல் பண்ணக்கூடிய ஏரியாவில் பீஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஆஃப்டர் வேரியஸ் ட்ரையல்ஸ் எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வாஸ் எவால்வ்டு ஃபார் த 3 presidency towns which had the essential features like large corporation with elected members, a strong independent executive authority with adequate safeguards for checking accounts and statutory provisions for the performance of essential duties such as sanitation and water supply and collection of revenue etc. ஸோ நிறைய ட்ரையல்ஸுக்கு அப்புறம் அதாவது வந்துட்டு ரொம்ப இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்குமா, அப்படி அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய ட்ரையல் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் வந்துட்டு எவால்வ் ஆகுது. அதாவது வந்துட்டு அந்த 3 presidency 3 டவுன்ஸில் மட்டும் அந்த கவர்மெண்ட் வந்துட்டு எவால்வ் ஆகுது. ஸோ அந்த கவர்மெண்ட்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கார்பரேஷன், அதாவது வந்துட்டு எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க,
ஒரு இண்டிபெண்டான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி இருக்காங்க. ஸோ நிறைய சேஃப்கார்ட் மெஷர்ஸ் இருக்குது. அதாவது வந்துட்டு அவங்க அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுறக்கு அண்ட் அவங்க ப்ரொவின்ஷனில் வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறக்கு. அதே மாதிரி எசென்ஷியல் டியூட்டிஸ், அதாவது வந்துட்டு வாட்டர் சப்ளை, சானிடேஷன் அப்படின்னா வந்துட்டு சுத்தமாக ஒரு ஸ்ட்ரீட்டை வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய சேஃப்கார்ட் இவங்களுக்கெல்லாம் இந்த நல்லதெல்லாம் பண்ணுறக்காக அந்த கவர்மெண்ட்டில் அது வருது. ஸோ இப்படி தான் வந்துட்டு முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது வந்தது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஸ்டேஜ், நம்ம வீட்டு பக்கத்தில் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு வாட்டர் சப்ளை ஆகுது, சானிடேஷன் கரெக்டாக இருக்குது, ரெவன்யூ கரெக்டாக நம்ம கட்டுறோம். ஸோ இப்படி இவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணனால தான் இப்போ நம்ம வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு கிரியேஷன் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் மெட்ராஸ். ஸோ மெட்ராஸ் வந்துட்டு எப்படி வந்துச்சு, அது எப்படி க்ரோ ஆச்சு. The beginning of the city of Madras go backs to the earliest stages of British commercial enterprise in India. ஸோ இந்த மெட்ராஸ் சிட்டியோட பிகினிங் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப இயர்லி ஸ்டேஜஸ், அதாவது பிரிட்டிஷ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் கமர்ஷியல் பர்பஸுக்காக வந்ததுலேருந்து ரொம்ப ரொம்ப முன்னாடியே இந்த மெட்ராஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆரிஜின் ஆக ஆரம்பிச்சது. The English East India Company was started in 1600 AD. அதாவது வந்துட்டு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் 1600 ADல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 12 years later a factory was set up at Surat on the west coast. ஸோ ஸ்டார்ட் பண்ணி 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபேக்ட்ரியை வந்துட்டு சூரத்தில் வந்துட்டு அமைக்கிறாங்க. Subsequently the search of textiles brought British merchants to have port on the east coast. ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு இந்த டெக்ஸ்டைல்ஸுக்காக வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்ஸுக்கு வந்துட்டு பிரிட்டிஷ் வியாபாரிகளுக்கு வந்துட்டு ஒரு போர்ட், ஒரு துறைமுகம் வந்துட்டு தேவைப்படுது ஈஸ்ட் கோஸ்ட் சைடில். த இங்கிலீஷ் ஆஃப்டர் சம் எஃபர்ட்ஸ் secured the privilege of building a factory at முசோலிப்பட்டினம். ஸோ நிறையா ஒரு எஃபர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி நம்ம கொண்டு வரலாம், பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த பிளேஸ் தான் வந்துட்டு முசோலிப்பட்டினம். இட் வாஸ் வெல் ப்ரொடெக்டட் ஃப்ரம் மான்சூன் விண்ட்ஸ். ஸோ மான்சூன் விண்ட்லேருந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஏன்னா வந்துட்டு ஒரு இடத்துல ஃபேக்ட்ரி கொண்டு வரோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சீசன்ஸையும் பார்க்கணும். ஸோ சீசன் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு நல்ல ப்ரொடெக்டான ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய இடம் தான். பட் தென் முசோலிப்பட்டினம் வாஸ் இன் த தோர்ஸ் ஆஃப் ஃபெமைன். ஆனால் முசோலிப்பட்டினத்தில் என்ன இருந்தது, நிறைய ஃபெமைன் கண்டிஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதனால அங்கே வந்துட்டு சூட் ஆகலை. இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரி அஷூரன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இங்கிலீஷ் ட்ரேட் டிட் நாட் த்ரைவ் அட் தட் பிளேஸ். ஸோ எல்லா பிளேசஸ்க்கும் போனாங்க, ஆனால் அங்கே வந்துட்டு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்கவே இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நல்ல பிளேஸை வந்துட்டு தேட ஆரம்பித்தாங்க. தென் த இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ் லுக்டு ஃபார் ஏ நியூ சைட். ஸோ அதனால இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு புது இடத்த பார்க்க ஆரம்பித்தாங்க. ஃப்ரான்சிஸ் ஜே, த மெம்பர் ஆஃப் த முசோலிப்பட்டினம் கவுன்சில் and the chief of Armageddon factory made a voyage of exploration in 1637 with a view to choose a site for a new settlement. So Francis J அப்படிங்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முசோலிப்பட்டினம் கவுன்சிலில் வந்துட்டு ஒரு மெம்பர். அதே மாதிரி அர்மகன் ஃபேக்ட்ரியோட சீஃபும் வந்துட்டு இவர் தான். ஸோ இவர் வந்துட்டு ஒரு ட்ராவல் பண்ணுறாரு. வாயேஜ் அப்படின்னா ட்ராவல் நமக்கு தெரியும். ஸோ வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு ட்ராவல் பண்ணுறாரு. எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு நியூ செட்டில்மெண்ட், ஒரு இடத்துக்கு புது பிளேஸில் ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட வாயேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1637. அட் லாஸ்ட் ஹி ஹாஸ் கிவன் த ஆஃபர் டு சூஸ் மதராசப்பட்டினம், அதாவது வந்துட்டு மெட்ராஸ். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு அவர் எந்த பிளேஸை சூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மதராசப்பட்டினம். ஃப்ரான்சிஸ் டே inspected the place and found it favorable to set up a factory. ஸோ ஃப்ரான்சிஸ் டே என்ன பண்ணுறாரு, அந்த பிளேஸெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஃபேக்ட்ரியை கொண்டு வரக்கு இது கரெக்டான ஒரு பிளேஸ் தான். The official grant for the land was given by Damrala Venkatapati Nayak, the deputy of Raja of Chandragiri. ஸோ இந்த அஃபீஷியல்ஸ் வந்துட்டு பர்மிஷன் வேணும்ல, அந்த லேண்டுக்கு வந்துட்டு பர்மிஷன் வேணும். ஸோ அது யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா தம்ராலா வெங்கடபதி நாயக் அப்படிங்கிறவர். யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகிரி, ராஜா ஆஃப் சந்திரகிரியோட டெப்யூட்டி தான் வந்துட்டு இவர். தர்மலா கேவ் பிரிட்டிஷ் எ பீஸ் ஆஃப் லேண்ட் பிட்வீன் கூவம் ரிவர்
and the Egmore. ஸோ வந்துட்டு கூவம் ரிவர் இப்போ இருக்கு. ஸோ தம்ரானா என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை கொடுக்குறாரு. எதுக்கு நடுவுலன்னு பார்த்தீங்கன்னா கூவம் ரிவருக்கும் எக்மோருக்கும் நடுவில். In 1639, the deed was signed by the English East India Company's Francis Day, accompanied by his interpreter Berry Tippappa and the superior Andrew Cogan. ஸோ வந்துட்டு 1639ல இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃப்ரான்சிஸ் டே கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெரி திப்பப்பா அப்படிங்கிறவரும் ஆண்ட்ரியூ காங் அப்படிங்கிறவர் இருக்காரு. ஸோ இவங்களுக்கு நடுவில், அதாவது இவங்களுக்கும் அந்த ராஜா சந்திரகிரி அவங்களுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு டீட் வந்துட்டு, அதாவது வந்துட்டு ஒரு ட்ரீட்டி மாதிரி சைன் ஆகும், ஒப்பந்தம் மாதிரி சைன் ஆகுது. பை திஸ் Francis J. and Andrew Gogan, the chief of Musolipatnam factory, was granted permission to establish a factory. ஸோ இந்த ஆண்ட்ரூ காகன் அப்படிங்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா முசோலிப்பட்டினத்தில் இருந்த ஃபேக்ட்ரியோட சீஃப் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரூ காகன். ஸோ ரெண்டு பேர்த்துக்கு வந்துட்டு பெர்மிஷன் கிடச்சிருச்சு ஒரு ஃபேக்ட்ரியை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண. ஸோ வாஸ் கிராண்டட் பெர்மிஷன் டு எஸ்டாப்ளிஷ் எ ஃபேக்ட்ரி கம் ட்ரேடிங் போஸ்ட் and a fort at Madrasapattinam in 1639. ஸோ வந்துட்டு ஃபேக்ட்ரி கம் ட்ரேடிங் போஸ்ட் அப்படின்னா வந்துட்டு அதை ஃபேக்ட்ரியாகவும் வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ட்ரேட் பண்ணக்கூடிய இடமாவும் நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு இதுக்கும் வந்துட்டு பெர்மிஷனை வாங்கிட்டாங்க 1639ல் மதராசப்பட்டினத்தில். திஸ் fortified settlement came to be known as Fort St. George settlement. ஸோ இந்த செட்டில்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா Fort St. George settlement அப்படின்னு சொல்கிறோம். It is otherwise referred to as White Town. இதுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா White Town. While the nearby villages inhabited by the local population was called as Black Town. ஸோ அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் எல்லாம் வந்துட்டு லோக்கல் பாப்புலேஷன், அங்கே வாழக்கூடிய மக்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு தான் என்னென்னு சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா Black Town அப்படின்னு சொன்னோம். Collectively, the White Town and the Black Town were called as Madras. ஸோ வந்துட்டு இந்த White Town-ஐயும் Black Town-ஐயும் ஒட்டுக்கா சேர்த்து தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மெட்ராஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சென்னை. ஸோ இப்படி தான் வந்துட்டு மெட்ராஸ் வந்துட்டு தோன்றி அது அப்படி தான் வந்துட்டு டெவலப் ஆச்சு. ஸோ மெட்ராஸோட பழைய நேம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மதராசப்பட்டினம் அப்படின்னு என்ன பார்த்தோம், ஸோ சென்னை அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் கிரியேஷன் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன், ஸோ முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு, அதே மாதிரி மெட்ராஸ் வந்துட்டு எப்படி க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு டாபிக் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.